தேட்டர் ஸ்கீம்ஸ் அனுப்புனாரு. அக்கா கொடுக்குறானா இங்க இருக்கானா வேலைக்கு போயிட்டாங்க நைட் ஷிஃப்ட். யார் கூப்பிட்டாங்க? சிஎம் ஆபீஸ்ல கூப்பிட சொல்லு. 300 ரூபாய்க்கு எவ்வளவு தரீங்க? அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிடு, எங்க இருந்து கூப்பிட்டாங்களோ கூப்பிடு. 300 ரூபாய்க்கு யார் விற்க சொன்னாங்க? உங்க போன் பண்ண கம்பெனி போன் பண்ணீங்க. 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்ல. நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்க தானே கிளம்பி. இல்ல கூப்பிட்டு கேக்குமா மினி ஸ்டாப்ஸ்ல கேக்குமா நம்ம உனக்கு எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு நம்ம ஒண்ணு கிடையாது. உனக்கு டிக்கெட் மணிக்கு வாங்குங்க. எல்லா டிக்கெட் கிட்ட சொல்றேன். உனக்கு டிக்கெட் ரூல்ஸ் கிடையாது. வாங்குன அபிஷியல் டைம் சொல்ல கிடையாது. ரூல்ஸ் கிடையாது. இது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு வந்து 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் பேசுறாங்க. அந்த 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கம்பெனியில சொன்ன எடுக்க நாங்க விற்கதான் ஆகணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா யாரும் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 9 மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துடலாம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இவங்க வேணும்னா 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. படத்து கம்பெனிக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்ல நாங்க விற்கிறோம். இவங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் கிடையாது. இவங்க ரசிகர் மன்றம் கிடையாது. இப்போ இவங்க கட்சி ஆபீஸ் இல்ல. ஆனா இவங்க 500 800ன்றாங்களா? 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம், 300 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம். ஓகேங்களா? கட்சிக்கான டிக்கெட் நீங்க வந்து வாங்கிக்க வேண்டியதானே? எல்லா டிக்கெட்டும் வாங்கிக்க வேண்டியதானே? நைட்டு ஒரு 8:30 மணிக்கு வந்தோம்னா காலையில் 9 மணிக்கு வாங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் 300 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ வந்து 800 ரூபான்றாங்க 500 ரூபான்றாங்க. ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டால் அவர் பாட்டு உள்ளார் பூந்து போயிடுறாரு. எதுவுமே சொல்ல மாட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற தேட்டரில் எவ்வளோ கொடுக்குறாங்க? மற்ற தேட்டரில் 300 வாங்கினா. ஜெயலட்சுமி தேட்டர் விக்ரம் தேட்டர் ரெண்டுமே 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த தேட்டர்லையுமே நைட்டு அங்கே போய் நிற்கிறோம் 5 நிமிஷம் கூட ஆகல. டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட்ன்றாங்க. இவங்க எல்லாம் பல்காக யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துறாங்கன்னு என்னமோ தெரியல. அதனால் படம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுறது? கேட்டிங்களா நீங்கள் அவங்ககிட்ட? அவங்க இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ளார ஓடிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு உள்ளார ஓடிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த மாதிரி விற்க சொன்னாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் விற்க சொன்னாருங்களாம்மா. நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி விக்ரம் வந்து 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று 6 மணி வாக்கில் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி எழுதி வச்சுருக்காங்க 500 ரூபாய்க்கு சொல்லி. இப்போ காலையில் வந்து இவங்க வந்து காசு கொடுத்து 6 டிக்கெட்டு 3000 ரூபா ஜிபே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. இப்போ மீதி பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னேன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறது தெரியாமல் தான் இப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்றீங்களா? இது கடைசி படம். இது வந்து முன்னேச்சு ஆக்டர்னு சொல்லி எல்லாம் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் சிஎம்மோட படத்தை இப்போ சிஎம் பேரை தான் கெடுக்க பார்க்குறாங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வேலையை விட்டுட்டு இப்போ வந்து கேட்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.